பாகிஸ்தான் ஷாலின் அப்படின்னு ஒரு கப்பல் வந்து திரும்ப கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்க்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணும்போது படா வெளியே அப்படின்ட்டாங்க. அனுப்பிடியாப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் நான் மீடியேஷன் பண்றேன் பாகிஸ்தான் டர்க்கியும் லபதிபோன்னு அடிச்சிட்டு இருக்கு. யார் நம்புவா? சவுதியும் நம்புறது இல்ல, ஈரானும் நம்புறது இல்ல, அமெரிக்கா கூட நம்புமா நம்பாதான்னு தெரியல. அமெரிக்காவோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த வார்லயே என்னடான்னா, எல்லாரும் போயிட்டு வந்த ஒரு ஜலசந்திய ஈரானோட கட்டுப்பாட்டுல விட்டுது. நான் பாட்டுக்கு சிவனே தானடா இருந்தேன், என்ன ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹை ரிஸ்க் ஹை வேல்யூன்னு சொல்லிட்டு, ரிஸ்க் பெருசா இருந்தா வேல்யூ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரஸ்க் கொடுத்துட்டான். இப்போ புறத்துண்டுக்கு அலையிற கதை மாதிரி ஆயிடுச்சு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் அவங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ஒரு ₹1 வருதுன்னா சந்தோஷம். ஆனா இது அன்றாடங்காட்சிகளோட வயிற்றுல அடிக்கிற செயல். பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிடாடி நம்மளுக்கு செவிக்காதா? இல்ல 1990க்கு முன்னாடி இது எல்லாமே இருக்கும் போது நம்ம உயிர் வாழலையா? பாகிஸ்தான் தான் இன்னைக்கு புறந்தரு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஜெயின் வணக்கம் சார். இப்போ இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா எந்தெந்த மாதிரி கப்பல்கள்லாம் இப்போ வந்து பர்மிஷன் கொடுக்கப்படுது? அதே மாதிரி வந்து இப்போ இந்த கேஸ் உடைய தட்டுப்பாடுமே இப்போ எந்த அளவுக்கு போக போகுது? ஏன்னா ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க கேஸ் தட்டுப்பாடு கன்ஃபார்மா வரும் நம்மளுக்கு அப்படின்ட்டு. இப்போ எந்த மாதிரி போக போகுது அது? ஈரான்ல வந்து கப்பல்கள் எந்த மாதிரி கப்பல்கள் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் என்ன மாதிரி கப்பல்கள் வெளியே வந்துட்டு இருக்குன்னா, எந்த கப்பல்கள் வந்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கலையோ, எந்த கப்பல்கள் ஈரானுக்கு எதிரி நாட்டின் துறைமுகங்களுக்கு போகாமல் இருக்க போகிறதோ அந்த கப்பல் தான் வெளியே வருது. இதனோட பாகிஸ்தான் வேற மீடியேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 பாயிண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாம் நீங்க கொடுத்துடணும், உங்களோட நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியல் அதாவது செவி ஊட்டிய யுரேனியத்தை வந்து நீங்க திருப்பி கொடுத்துடணும், நீங்க வந்து தொலைதூரம் சொல்லி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நீங்க கைவிட்டுறணும். இது மாதிரி 15 நிபந்தனைகள் அமெரிக்கா கொடுத்த நிபந்தனைகளை கொடுத்தாங்க. சரி போனா போதுன்னு ஈரான் வந்து ஒரு 10 கப்பல் பாகிஸ்தான் கப்பலை வெளியே அமிச்ச உடனே ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இது எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொன்ன உடனே பாகிஸ்தான் ஷாலின் அப்படின்னு ஒரு கப்பல் வந்து திரும்ப கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்க்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணும்போது படா வெளியே அப்படின்ட்டாங்க. அனுப்பிடியாப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. முடிஞ்சு போச்சா? நுணலும் தன் வாயால் கெடும். ட்ரம்ப் மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும், தான் கெடுறது இல்லாம பக்கத்துல இருக்கிறவனுக்கு எடுத்துருவாரு. பண்ணிட்டாரா? இப்ப பாகிஸ்தான் நான் மீடியேஷன் பண்றேன் பாகிஸ்தான் டர்க்கியும் லபதிபோன்னு அடிச்சிட்டு இருக்கு. யார் நம்புவா? சவுதியும் நம்புறது இல்ல, ஈரானும் நம்புறது இல்ல, அமெரிக்கா கூட நம்புமா நம்பாதான்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, ஈரான் ஒரு 5 நிபந்தனைகள் விதிச்சிருக்கு. என் மேல பொருளாதார தடையை எடுத்துட்டு வரக்கூடாது. 2வது நிபந்தனை, என்னோட மெசைல்களோட உற்பத்தியை தடுக்க கூடாது. போரை நீங்க தொடக்குனதுனால போரால் நடந்த அழிவுக்கான நஷ்ட ஈடு $200 பில்லியன் வரைக்கும் நீங்க கொடுத்து ஆகணும். 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை, என்னோட போராட்ட குழுக்கள் ஹிஸ்புல்லா ஹவுத்தி போன்ற குழுக்கள் எல்லாம் எங்கெல்லாம் வந்து அவங்க சண்டை போட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடத்தக்கூடிய போரையும் நீங்க வந்து நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும். 4வது நிபந்தனை. ஏற்கனவே நான் சொன்ன மெசைல் ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கடைசி நிபந்தனை, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். அமெரிக்காவோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த வார்லயே என்னடான்னா, எல்லாரும் போயிட்டு வந்த ஒரு ஜலசந்திய ஈரானோட கட்டுப்பாட்டுல விட்டுது. நான் பாட்டுக்கு சிவனே தானடா இருந்தேன், என்ன ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு கப்பலும் போயிட்டு வந்துட்டு இருந்தான், பண்ணிட்டு இருந்தான், வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தான். ஈரான் மேல எவ்வளவு பொருளாதார தடை இருந்தாலும் அவன் பாட்டு விட்டுட்டு இருந்தான். இப்ப அவனை வம்பு கொலிச்சு என்ன பண்ணீங்க? ஹார்மோஸ் எனது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடுத்து போய் விட்டீங்க. ஆமா சார், ஏதோ லாலாம் பாஸ் பண்ணிருக்காங்க, இனிமேட் கப்பலை தாண்டி போச்சுன்னா நம்ம வந்து ஃபைன் போடணும். அதுவும் இல்லாம வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் $2 மில்லியன் சுங்கவரி. சரி, இன்னொரு டவுட் என்ன வந்தது அப்படின்னா, இப்ப சடனா வந்து ஈரான் வந்து அந்த லா பாஸ் பண்ணி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எங்க எக்கனாமிக் ஜோன்ல தான் வருது, அதனால நாங்க வந்து சட்டம் போட்டு நாங்க வந்து கன்ஃபார்மா காசு வசூல் பண்ணுவோம்னு இருக்காங்க. ஏன் இத்தனை வருஷமா அதை அவங்க பண்ணல? இப்ப திடீர்னு வந்து இந்த பிரச்சனை வந்தோடனே பண்றாங்க. ஏற்கனவே இவங்க மேல சாங்ஷன் இருந்து எக்கானமில டவுன்ல இருக்கும்போது கூட வந்து அவங்க அந்த மாதிரி ஃபைன் பண்ணல. இப்ப எதுக்கு திடீர்னு இந்த ஃபைனை போடுறாங்க? அமெரிக்கா வந்து இது வரைக்கும் ஏன் ஈரானை வந்து அட்டாக் பண்ணாம இருந்ததுன்னா இதுதான் காரணம். இதை நான் சொல்ல, அமெரிக்காவோட முன்னாள் சிஐஏவோட சீஃப் லியோன் பெனட்டா, முன்னாள் செக்ரட்டரி ஃபார் டிஃபென்ஸ், ஆனா சிஐஏவோட தலைவரா இருந்தவர், அவரே சொல்லியிருக்காருங்க. இத நான் சொல்லுங்க, இதெல்லாம் கால்குலேட், இதை டக்ளஸ் மெக்ரகாரும் சொல்லியிருக்காரு.
இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்க வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணா இந்த மாதிரி விளைவுகள் வரும்னு சொல்லி தான் அட்டாக் பண்ண வேணாம்னு நாங்க சொன்னோம். அதனால அந்த கால்குலேட்டட் ரிஸ்கை நாங்க எடுக்க விரும்பல. இது ஹை ரிஸ்க் ஹை வேல்யூ. அப்படி ஹை ரிஸ்க் இதனை ஷேர் மார்க்கெட்ல போடுற பணமா, ரியல் எஸ்டேட்டா? அவர் அந்த கணக்குலயே உள்ள போனாரு. ஹை ரிஸ்க் ஹை வேல்யூன்னு சொல்லிட்டு, ரிஸ்க் பெருசா இருந்தா வேல்யூ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரஸ்க் கொடுத்துட்டான். இப்போ புறத்துண்டுக்கு அலையிற கதை மாதிரி ஆயிடுச்சு. நீ அலையிறது இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் வேற அலைச்சல்ல விட்ட. சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் அலைச்சல்ல விடுறது இல்லாம உலகத்தையே அலைச்சல்ல விட்டாங்க. உதாரணத்துக்கு இந்தியா கேஸ் பற்றாக்குறை நம்மளுக்கு வருவது நிறைய சான்ஸ் இருக்கு இப்போ இந்த போர் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால. ரெண்டாவது, அங்க இருக்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய சவுத் பார்ஸ் அடி வாங்கியிருக்கு, நார்த் ஃபீல்டு கொத்தாரோட நார்த் ஃபீல்டு அடி வாங்கியிருக்கு. இதெல்லாம் அடி வாங்கினதால கேஸ் உற்பத்தி மிகப்பெரிய அளவுல தடைபட்டிருக்கு. நார்த் ஃபீல்டோட ரஸ் லஃபான் அடி வாங்கினது மாத்திரமே $20 பில்லியன். பேரின் மேல அவங்க குண்டு போட்டாங்கன்னா கேரினோட நாட்டோட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2000 பேர் வாழ்றாங்க. ஈரான் அடிக்கணும்னா எத்தனை பேர் அடிக்க முடியும்? ஈஸியா உயிர் சேதம் பெருகும். நேத்து இந்தியர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தா 5 இந்தியர்கள் வந்து காயமுற்றுள்ளார்கள் ஈரானோட தாக்குதல்ல. போர் பரவ இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல்கள் அதிகமாயிட்டே போகுது. கொலட்ரல் டேமேஜ் அப்படின்வாங்க இது. அங்க இந்தியர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அடிக்கிறது இல்லை, இந்தியர்களும் அங்க இருப்பதனால் அடிக்கிறார்கள். நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. அதுக்கண்டு மொத்த இந்தியர்களை நம்மளால இப்போ உடனே மீட்டு வெளியே எடுத்துட்டு வரவும் முடியாது. என்னோட வாதம், ஈரானுக்கு இந்த போரை தொடங்குவதற்கு முன் ஈரானோட மிலிட்டரி அசஸ்மெண்ட்டை, அவங்களோட ராணுவ பலத்தையும் அவங்களோட நீங்க கொண்ட போருக்கான குறிக்கோள்களையும் கரெக்டா அசஸ் பண்ணீங்களா? ஜப கூட்டம் நடத்துற ஒரு எல்லாம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆட்னா என்ன ஆகும்? பீடெக்ஸத்தை ராப்காரின்னு ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. கிறிஸ்டியன் நேஷன்ஸ் வில் அல்டிமேட்லி ப்ரிவேல் அப்படின்னு சொல்லிட்டு பீடெக்ஸ் சொன்னதுக்கு, அது உண்மையா இருந்தா ஆப்கானிஸ்தான்ல நீ தானடா ஜெயிச்சிருக்கணும், ஏன்டா தோத்துட்டு வெளியே வந்தேன்னு கேட்டிருக்காரு ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர். கார்டினல் பீசடில்லா அப்படின்னு சொல்லிட்டு கேத்தலிக்க கார்டினல் ஒருத்தர், அவர் கேள்வி கேட்டிருக்காரு, ஏன்டா நீ வந்து இயேசுநாதரையும் கிறிஸ்துவத்தையும் ஏன்டா உன்னோட சொந்த சண்டைக்கு இழுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எண்ட் ஆஃப் டேஸ்னா அதாவது உலகம் அழியும் நாள் நெருங்கும் போது கிறிஸ்துவம் மட்டும்தான் தலை ஓங்கி நிற்கும் அப்படின்னு பீடெக்ஸத் வேற இல்லாத போல அதெல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு திரியிறான். அதுக்கு அவங்களோட மத குருவே வந்து கார்டினல்லே வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு, இது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் இந்த போருக்கு துணை நிக்கல, அதை நம்ம ஒத்துக்கணும். லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல் அபவுட் இட். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஈரான் ராணுவ தலைவர்களை அழிப்பதாலேயோ இல்ல அவங்க தலைமையில இருக்கக்கூடிய ரெட் புக்குன்னு ஒண்ணு வச்சு, ரெட் பேப்பர்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அவங்க யாரெல்லாம் முக்கியமான தலைவர் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் கொண்டுடணும்னு சொல்லிட்டு, இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட பட்டியல். அதுல சில பேரோட பேர்கள் நீக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் கசியுது. அப்படி அந்த இதுல லிஸ்ட்ல இருக்கிறவங்கள பேர்களை வந்து நீக்கிட்டா கூட ஒவ்வொருத்தரையா கொல்ல. இப்ப ரீசெண்டா வந்து ஐஆர்ஜிசியோட கப்பல் படை தலைவர் ரியர் அட்மிரல் அலிராஜா அவரை வந்து கொண்டு இருக்காங்க. அவரை கொல்றதால பந்தர் அப்பாஸ்ல அவரை கொல்றதால போர் நின்றுடுமா? ஈரானோட டிகாபிடேட்டிங் ஸ்ட்ரைக்ஸ் என்ற ஃபார்முலா வந்து ஈராக்கு செட் ஆன ஃபார்முலா, வெனிசுவேலாக்கு செட் ஆன ஃபார்முலா. ஈரானோட மொசைக் தீரி இருக்கிறதுனால அது செட் ஆக மாட்டேங்குது. இப்போ வரக்கூடிய தலைவர்கள், அடுத்த கட்ட வரக்கூடிய முன்னாள் தலைவர்களாவது அட்லீஸ்ட் உலகத்தை பார்த்திருப்பாங்க, வெளியே போய் பல நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உலக புவிசார் அரசியலோட புரிதல் வேற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்ட தலைவர்கள் முதல் கட்டத்துக்கு வரும்போது, மேல வரும்போது அவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விரோதியா பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து, அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தோட புரிதல் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ரெண்டாவது, இந்த போரை வந்து அவங்க அணுகிற விதம் வந்து இன்னும் கொடூரமாகவும் இன்னும் அந்த வீரியமாவும் தான் இருக்கும், கம்மியாகாது. 3 நாள் போற 30 நாள் போரா மாத்தினதுதான் சாதனை. ட்ரம்ப் கொடுத்தது உலகத்துக்கு வேதனை, இதுதான் உண்மை. இது நடுவுல இந்தியாவில் வந்துட்டு இருக்கிற சில டெவலப்மெண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புவது, டீசல் பற்றாக்குறை, பெட்ரோல் பற்றாக்குறைக்கெல்லாம் அதுக்கு மாற்று இருக்கு நம்ம கிட்ட. அது அவ்வளவு சீக்கிரம் வராது, கவர்மெண்டே வந்து அந்த அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனா கேஸ் பற்றாக்குறை வருவதற்கான சாத்தியக்கூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, முன்வைக்கிற ஒரே கேள்வி, கேஸ் இது மாநில அரசு மத்திய அரசு 2 பேருமே தவறு செய்திருக்கிறதா எதுல பாக்குறேன்டான்னா, அது நம்ம கரெக்டா சொல்லணும்னா கையேந்தி பவன்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டிலேயே. இந்தியா ஃபுல்லா அங்கங்க இருக்கும் ஸ்மால் ஸ்கேல் ஈட்டரிஸ் அப்படின்வாங்க, சின்ன சின்ன ஹோட்டல்கள், உணவு விடுதிகள், இதெல்லாம் வந்து அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. இதெல்லாம் வந்து அன்றாடம் காட்சிங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு 20 ரூபா 30 ரூபால
சாப்பிட்டுட்டு இருந்தவங்க வாயில மண்ணள்ளி போடுற மாதிரி அவங்க எல்லாம் பாவம் மூடிட்டு போயிட்டாங்க. அவங்களால ரன் பண்ண முடியாது, ஏன்னா கேஸ் இல்லை. அதே சமயத்துல அடுத்து என்ன ஆயிருக்குடான்னா, ஹோட்டல்கள் 50 ரூபாய் இட்லி விலை இன்னைக்கு 60 ரூபா 65 ரூபா ஆக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் அவங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வருதுன்னா சந்தோஷம். ஆனா இது அன்றாடங்காட்சிகளோட வயிற்றுல அடிக்கிற செயல். கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது மத்திய பொருளாதார, அதாவது நிதி மந்திரியும், இவங்க 2 பேருமே இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து இதை நிறுத்தலைன்னா அரசாங்கத்துக்கு மேல அதிருப்தி வளர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. யாரை கேட்டு ஹோட்டல்கள் விலைகளை ஏத்துகிறார்கள்? சுற்றறிக்கை அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் நீ வேணும்னா ஏத்திக்கோ, இப்ப கேஸ் விலை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா, ஏத்திக்கோன்னு சொல்லுங்க. ஆனா எந்த ஸ்கேல்ல ஏத்தணும்னு சொல்லிட்டு அரசாங்கமே தீர்மானிக்கிட்டு 10% ஏத்து, 15% ஏத்து, இல்ல 20% ஏத்து. இல்ல சார், ஒரேடியாக ஒரு 10 ரூபா மெதுவடை அப்படின்னா ஒரே அட்டா 15 ரூபா ஏத்திட்டாங்க சார். டீ 10 ரூபாய்னா ஒரே அட்டா 15 ரூபா ஏத்திட்டாங்க. டீ கடையில இன்னைக்கு பஜ்ஜி ஒரு 10 ரூபா பஜ்ஜி இன்னைக்கு 15 ரூபாங்க மெட்ராஸ்ல, சென்னையில டீ விலை ஏறி இருக்குங்க. சோ இது எல்லாமே ஏறும்போது சரி, நான் என்ன கேட்கிறேன், இவங்க நாளைக்கு விலையை குறைப்பாங்களா? சரி, விலை ஏத்தின பட்டியலாவது வெளியே போட்டிருக்காங்களா பல ஹோட்டல்கள்ல? சரி, அமெரிக்காவுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக நம்ம இந்த போரை நம்மள கேட்டு பண்ணல, என்ன பண்ணுங்க, அமெரிக்கா சார்ந்த உணவு இது இருக்கு பாத்தீங்களா, நட்சத்திர அந்தஸ்து பெற்ற I eat only burger, I eat pizza, I eat அப்படின்னு வானுங்க பாருங்க. இந்த கேங்கு சாப்பிடுற அந்த மாதிரி ஹோட்டல்களுக்கு அவங்க விலை ஏத்தாதீங்க, அவங்க வேலை செய்யும் நேரத்தை குறைச்சிருங்க. அதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்தியர்கள் பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிடாடி நம்மளுக்கு செவிக்காதா? இல்ல 1990க்கு முன்னாடி இது எல்லாமே இருக்கும்போது நம்ம உயிர் வாழலையா? தாராளமயமாக்க அப்புறம் தானே இதெல்லாம் வந்தது. 96க்கு அப்புறம் தான் பீஸாவே மெட்ராஸ்க்கு வந்தது, பீஸா ஹட்டு. இது மாதிரி பல்வேறு இதுங்க வந்ததே அதுக்கப்புறம் தான். இவங்க மேல டபுள் வரி போடுங்க. லெட் தம் கெட் த பெயின். உலகத்தோட பொருளாதாரம் அழிக்கணும்னு நினைக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் மீது பெருசா போடுங்க. அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, உதாரணத்துக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, அவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர்டர் போடுங்க. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு லாபம் தான், நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆபீஸுக்கு வர ஃபியூயல் கம்மியாச்சுன்னா எனக்கு லாபம் தான் நினைப்பாங்க. பெரிய அளவில் ஆயில் மிச்சம் பிடிக்கலாங்க. அதுல எத்தனை நாள் ஒரு 5 பேரை பூல் பண்ணிட்டு வரக்கூடிய டாக்ஸிங்க இதெல்லாம். பட் ஆனா அதுவும் நம்மளோட அன்றாடம் டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது பெருசா பாதிப்பை உண்டாக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். கோவிட் காலகட்டத்துல இதுதான் பிரதமர் சொன்னது, கோவிட் காலகட்டத்துல எடுத்துட்டு வரக்கூடிய நடைமுறைகள் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் நம்ம பார்த்து அது எந்த அளவுல மக்களை பெரும்பான்மையான மக்களை பாதிக்காம அதை எடுத்துட்டு வரணும்ன்றதுதான் இங்க அந்த கவனம் நம்ம செலுத்தி ஆகணும். குறிப்பிட்டு இந்த ஹோட்டல்கள், இந்த எஸ்பெஷலி இந்த சைவ உணவகங்கள்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அசைவ வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 30% வரைக்கும் டொமஸ்டிக் சிலிண்டர்கள் இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. 70% சிலிண்டர்கள் கமர்ஷியல் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப லாபம் அடைஞ்சாங்களா? இப்போ லாபத்தை டிரான்ஸ்பர் பண்ணு. இப்போ உனக்கு விலை ஏறி போச்சுன்னு சொல்ற, சரி ஸ்டீம் குக்கிங்க்கு வா, இட்லி ஸ்டீம்ல குக் பண்ணலாமே நீராவில, அது கேஸ் தேவையில்லையே, எலக்ட்ரிசிட்டி நீராவியை நீ ஜென்ரேட் பண்ணி குக் பண்ணலாமே, இன்ஸ்டால் பண்ணு. ஒன் டைம் தானே நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்க போற. நான் சொல்ல கரெக்டா தப்பா? 100% சார். ஸ்டீம்ல குக் பண்ணு. இட்லி என்ன நெருப்புல தான் எரியும்னு சொல்லுதா என்ன? இல்ல என்ன நெருப்புல சுட்டாதான் நான் வேகுவேன்னு சொல்லுதா இட்லி? சரி, தோசை வேணும்னா கல்ல சுட முடியும். இட்லி எல்லாம் அன்றாட பேசிக்கா எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவான இட்லியை 10 ரூபா 15 ரூபா ஏத்துறது இட் இஸ் எ கிரைம். முதல்ல அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தணும். யாரா இருந்தாலும், உடம்பு சரியாதவங்க இருந்தாலும், வயதானவர்கள் இருந்தாலும், பாக்கெட்ல கம்மியா பணம் இருக்கிறவங்க இருந்தாலும், 3 இட்லி சாப்பிட்றதுக்கு காசு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவன அவன் வயிற்றுல அடிச்சு அனுப்புறது என்ன விதத்துல நியாயம்? இல்ல அவங்க கேஸ் பற்றாக்குறை இருக்கா, என்ன பண்ணு, முதல்ல லிஸ்ட குறை. பன்னீரு, நானு, ரோட்டி, எண்ணெய் அதிகம் சாப்பிட யூஸ் பண்ணக்கூடிய பூரி வகைகள், இது எல்லாத்தையும் போடுறத கம்மி பண்ணு. நீ ருசியான உணவு போடணும், அப்ப பூரி மேல விலை ஏத்து, இட்லி மேல ஏத்தாது. இல்ல எதெல்லாம் ரேட் ரைஸ் பண்ணக்கூடாத லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுங்க. ரேட் ரைஸ் பண்ணக்கூடிய எதெல்லாம் எரிபொருள் அதிகமா செலவாகுமோ, எதெல்லாம் எண்ணெய் அதிகம் செலவாகுமோ, எதுக்கெல்லாம் அடுப்படி அதிக நேரம் எரியக்கூடிய பொருட்கள் இருக்கோ அது மேல அதிகமா நீங்க விலையை இந்த அளவுக்கு ஏத்திக்கலாம், ஒரு ஸ்லாப் வைங்க. எதெல்லாம் இடியாப்பம், இட்லி, நார்மலா பொது ஜனம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் மீது விலை ஏத்துனீங்கன்னா, ஆல்ரெடி சின்ன சின்ன உணவகங்கள் மூடிட்டு போகும்போது
சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் மூடிட்டு போகும்போது மக்கள் வந்து வேற வழி இல்லாம எங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நடுத்தர இல்ல கொஞ்சம் ஹையர் எண்ட் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு தான் போகணும்னு கம்பல்ஷன் இருக்கு இன்னைக்கு. அவங்க மேல அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்தை நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அரசாங்கத்து நம்மளுக்கு என்ன வந்தது, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம பில்லு வசூல் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு சிஜிஎஸ்டியில வந்து நம்மளுக்கு ஒரு ரூபா ஸ்டேட்டுக்கு ஒரு ரூபா சென்ட்ரலுக்கு ஒரு ரூபா வந்துருச்சுன்னு நினைச்சா இது தவறான ஒரு போக்கு. யாரை கேட்டு விலை ஏற்றினார்கள்? அரசாங்கம் இதுக்கு எப்படி அனுமதிக்குது? இது கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் மேல இந்த அழுத்தம் விளையாட்டியும் நாளைக்கு இந்த போர் காரணமாக சடனா 50 ரூபா வித்துட்டு இருந்த வீட்லயே 60 ரூபா 65 ரூபா ஆச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இவங்க விலை குறைப்பாங்களா இல்ல குறைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாம இவங்களை ஏத்த விட்டாங்கடான்னா கவர்மெண்ட், நாளைக்கு இவங்க வந்து அன்கன்ட்ரோலபிளா போயிடுவாங்க. விலைப்பட்டியல் வெளியே வைக்காமலேயே சைலண்டா ஏத்திட்டு வராங்க. விலைப்பட்டியல திருத்தம் மேற்கொண்டார்களா பாத்தீங்கன்னா இல்ல. ஹோட்டல் எல்லாத்துலயும் விலைப்பட்டியல் வந்து முன்னெல்லாம் வந்து வெளியே வைக்கணும்னு சொல்லிட்டு ரூல் இருந்தது. ஏதாவது இருக்கா? விலைப்பட்டியல் இருக்கா? இல்ல. இல்லாதப்போ இவங்க விலை ஏத்தி இருக்கிறத நாளைக்கு இறக்குவாங்கன்றதுக்கு என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு உத்தரவாதம்? சார், நான் ஒரு ஆர்டினரி ஒரு குடிமகனா இதை நான் கேள்வி எழுப்புறேன். நான் இது திமுகவை பார்த்தோ இல்ல பிஜேபியை பார்த்தோ இல்ல காங்கிரஸை பார்த்தோ இல்ல அதிமுகவை பார்த்தோ வைக்கக்கூடிய கேள்வி இல்லை. இந்த நாட்டின் பிரஜையாக ஒரு சராசரி குடிமகனாக நான் கேட்கக்கூடிய பேசிக் கேள்வி. இதை எதிர்கட்சிகளாக இருந்தால் ஆளுங்கட்சியையும் ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்களையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலம். எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கும் போது, குறிப்பிட்டு இது போன்ற விஷயங்கள் இருக்கும் போது தேவையில்லாத விஷயங்களில் அவர்கள் கவனத்தை செலுத்தாமல் இந்த மாதிரி கேள்விகளை அரசாங்கத்தின் மீது எழுப்பி பாகிஸ்தான் வந்து டிப்ளமசியில வின் பண்ணிடுச்சு, பாகிஸ்தான் தான் இன்னைக்கு துரந்தரு புறந்தரு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. பாகிஸ்தானை வந்து போட நாயன்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்டாங்க ஈரானு. சார் ஓகே சார், இப்போ நீங்க பாகிஸ்தான் சொல்லும் போது திடீர்னு ஞாபகம் வருது, இந்த இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்தது இல்ல சார்? 400 பேர் பக்கமா ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்க. இப்ப அவங்க ரிட்டாலியேட்டே பண்ணலையா? அந்த போரை தொடக்கினதே வந்து சவுதி அரேபியாவுக்கு பக்கம் போய் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே. சவுதி பக்கம் போய் நின்னா ஈரான் அடிப்பான், போய் நிக்கலன்னா சவுதி பிச்சை போட மாட்டான். சரி, இப்போ ஆப்கானிஸ்தான் அடிச்சா இப்போ நம்மளுக்கு எஸ்கேப் ரூட் இருக்குன்னு ஆப்கானிஸ்தான் இப்போ ஆப்கானிஸ்தான் அடிக்கிறான். சரி, ஆப்கானிஸ்தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்தா பலூச்சிஸ்தான் அடிப்பான், பலூச் போராட்ட குழு. ஆசிம் முனீர் வந்து என்ன பண்றது தெரியாம மிழிப்பிதிங்கி விழிச்சுக்கிட்டு இன்னைக்கு லெட்டர் வேற ட்ரம்ப்புக்கு எழுதியிருக்காரு, அவருக்கு அவார்டு கொடுத்ததை பாராட்டி. டபுள் கேமிஸ்தான் பேர் வச்சுக்கலாம், பாகிஸ்தான் பேரை மாத்தி. எல்லா பக்கமும் ஆடுவான் அவன், எந்த பக்கம் ஆடுவான்னு அவனுக்கே தெரியாது. எப்படி சார் அப்புறம் மீடியேஷன் பண்ண வந்தாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும்? அமெரிக்கா ஏவல் பிராணி தானே அது. அமெரிக்கா வந்து எலும்பு துண்டு தூக்கி போட்டுச்சு, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கரெக்டா சொன்னாரு, பாகிஸ்தான தலால் அப்படின்னாரு, புரோக்கர் அப்படின்னாரு. அது புரோக்கர்களின் நாடு, புரோக்கர் நாடு தான் அது. இட் கான் பி அ கண்ட்ரி. பாத்தியா பங்களாதேஷ் என் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சும்மா உதார் விட்டாங்க. காரி துப்பி இருக்காரு பங்களாதேஷோட புது பிரைம் மினிஸ்டர் தாரிக் ரஹ்மான். ஜெனசைட் டே கொண்டாடி இருக்காங்க. மார்ச் மாசத்தான் அவங்க தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு ஆபரேஷன் சர்ச் லைட்டை வந்து கட் அவிழ்த்து விட்டாங்களே 1971. அதை வந்து கடைபிடிக்கும் விதமாக அதை அவங்க பாகிஸ்தான் வந்து சாடி இருக்கிறார்கள் பங்களாதேஷ். சோ பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷும் எனதே பாகிஸ்தானும் எனதேன்னு சொன்ன கோஷம் இதோட முடிஞ்சு போச்சா கதை? சோ பாகிஸ்தானை விடுங்க, பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு பொருட்டு இல்லை. ஆனா பாகிஸ்தான்ல மக்களோட தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செய்ய முடியாமல் அவங்க தவிக்கும் போது இப்போ நமது அரசாங்கமும் அதே போன்ற சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கவலை அளிக்கிறது.